பொய்னாவு, மேட்டுமையான கண்கள். இன்றைக்கு மேட்டுமையான கண்கள் எத்தனை பேருக்கு இருக்கு? ஒரு நல்ல சாரியை உடுத்திட்டா நம்முடைய பார்வையே மாறிடுது இல்லையா? நம்முடைய கீழே இருக்கிறவங்கள நம்ம எப்படி நம்ம நடத்துகிறோம்? நம்ம ஒரு வேளை வசதியில் நீங்கள் மேலே இருந்தால் வசதியில் குறைவாக இருக்கிறவங்க சர்ச்சில் பக்கத்தில் வந்து உட்காருகிறவர்களை நம்ம பார்த்து சிரிக்கிறோமா? இன்னைக்கு மேட்டுமையான இருதயம் நம்ம வாழ்க்கையில் காணப்படுமானால் இந்த வசனம் சொல்லப்பட்டது போல ஆண்டவர் நம்ம கூட இருக்க முடியாது. ஆண்டவர் நம் கூடாரத்தில் இருக்க முடியாது. அன்றைக்கு ராகேலுடைய கூடாரத்தில் ஒரு அருவருப்பு. இன்றைக்கு நம்ம இருதயத்தில் இப்படிப்பட்ட அருவருப்புகள், மேட்டிமை, பெருமை, வீண் பேச்சு, ஒரு காரியத்தை குறித்து ஒருத்தர் வந்து சொன்னாங்கன்னா அவங்களுக்கு நம்ம என்ன ஆலோசனை கொடுக்கிறோம்? நல்ல ஆலோசனை கொடுக்கிறோமா? நல்ல ஆலோசனைக்காரியா இருக்கிறோமா? அப்படி சொல்லிட்டாங்களா, நீங்க என்ன பண்ணுங்க, இப்படி செய்யுங்க, மாமியாரை சும்மா விடாதீங்க, நாத்தனாருக்கு பதில் பேசிருங்க, சும்மா இருந்தீங்கன்னா மேல மேல பேசுவாங்க. இப்படிப்பட்ட அறிவுரைகளை நம்ம கொடுக்கிறோமா? இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் நம்ம இருதயத்தில் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் பொழுது ஆண்டவர் அங்க வெற்றியை கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட அருவருப்புகள், இப்படி நம்ம மற்ற சால்வைய சொரூபங்களெல்லாம் நம்ம வீட்டில் இல்லைனாலும் இருதயத்தில் பாருங்க இப்படிப்பட்ட அருவருப்புகள் காணப்படுமானால் ஆண்டவர் அந்த கூடாரத்தை ஆசீர்வதிக்கவே முடியாது. ஹல்லேலூயா. இன்னொரு காரியம், இந்த ராகேலுடைய கூடாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது 32ஆம் வசனத்தில், ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 32ல பின்பகுதியை நம்ம பார்க்கும் பொழுது, ராகேல் அவைகளை திருடி கொண்டு வந்ததை யாக்கோபு அறியாதிருந்தான் என்று பார்க்கிறோம். யாக்கோபு யாரு? கணவன். கணவனுக்கு அறியாதிருந்தான், கணவன் அறியாதிருந்தான். இன்றைக்கு கணவன் மனைவிக்கிடையே நிறைய மறைவுகளை நம்ம பார்க்கிறோம். இங்க பார்க்கிறோம், யாக்கோபுக்கு தெரியாம கணவனுக்கு தெரியாம மனைவிகள் செய்கிற காரியங்கள் அநேகமாக இருக்கிறது. இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு வேளை பணத்தை கணவனுக்கு தெரியாம சேர்த்து வைக்கிறதோ, நிறைய பேர் சீட்டு பிடிப்பாங்க, இன்னும் புடவைகளை வாங்கிறது, தன்னுடைய வீட்டுக்கு கொடுக்கிறது, இப்படிப்பட்ட காரியங்கள் கணவனுக்கு தெரியாம நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள். ஆனால் இந்த காரியத்தில் பார்க்கிறோம், அந்த ராகேலுடைய கூடாரம் ஒரு வெற்றி உள்ள கூடாரமாகவே இல்லை. அவருடைய தொடர்ந்து வாசிக்கும் பொழுது, பிள்ளை பிறக்கும் பொழுதே அவள் இறந்து போகிறாள். அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை, அந்த சந்ததிக்குரிய ஆசீர்வாதத்தை அவளால் பார்க்க முடியல, அதை அனுபவிக்க முடியாம பாதியிலேயே அவளுடைய வாழ்க்கை முடிந்து போகிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் என்னை பற்றி கணவனுக்கு முழுமையா தெரியும் அப்படின்னு சொல்ல முடியுமா? அதே போலதான் கணவர்மார்களும். இன்றைக்கு நம்ம பெண்களா இருக்கிறதுனால சொல்றேன், இன்னைக்கு நம்ம எல்லாவற்றையும் நம்ம கணவர்கள் இடத்துல நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா. எதை குறித்தாகிலும் நம்ம மறைத்து வைக்க கூடாது. ஹல்லேலூயா. எல்லாவற்றையும், ஒருவேளை நீங்கள் சொல்லலாம், அவருக்கு என்ன தெரியும், அவங்க படிக்காதவங்க, அவங்க வந்து ஒருவேளை ஒரு குடிகார கணவராக இருந்தாலும் கணவர் முக்கியம். ஹல்லேலூயா. ஏன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வேதத்தில் பார்க்கும் பொழுது கணவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய பிப்ளிக்கல் கல்ச்சர். என்னுடைய தாய் தகப்பனை குறித்து நான் சொல்ல வேண்டுமானால் எனக்கு அவங்களோட பெரிய ரோல் மாடல். ஏன்னா ஒவ்வொரு காரியத்தையும் டக்குன்னு ஃபோன் பண்ணி இப்படி நடந்துச்சு, இப்படி நான் போகிறேன், நான் வரேன் அப்படின்னு எங்கள் அப்பா சொல்லுவாங்க. உடனே எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் அங்கே போகிறேன், இவ்வளோ 1000 ரூபா எடுத்துகிட்டு போகிறேன், இதை வாங்க போகிறேன், இதை வாங்கலாமா? கடையில் நின்றுட்டு ஃபோன் பண்ணுவாங்க, இந்த சாரீ நான் அவனை பார்த்தேன், நான் வாங்கலாமா? வாங்கிக்கோ. எங்கள் அப்பா சொல்லுவாங்க, நான் இந்த நபர் வீட்டுக்கு போகிறேன், நான் போய் ஜோம் பண்ணிட்டு வரேன், நான் இந்த 9 o'clock ட்ரெயின் ஏற போகிறேன், 9:10க்கு ட்ரெயின் ஏறிட்டேன். இப்படியெல்லாம் ஒவ்வொரு காரியத்தும் ஒளிவு மறையில்லாமல் போகும்பொழுது பாருங்க, அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சமாதானம், சந்தோஷம், ஒரு என்ன சொல்றது, எங்களுக்கு பாருங்க, பிள்ளைகளுடைய பார்வையிலேருந்து பார்க்கும் பொழுது 2 காரியம் தான் சொல்லுவாங்க. எங்கள் அம்மா அப்பா போல ஒரு பெஸ்ட் கப்புள் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா எங்கள் அம்மா அப்பா போல ஒஸ்ட் கப்புள் இல்லை, எப்பொழுதும் சண்டை. 2 தான் சொல்ல முடியும். இன்றைக்கு உங்கள் பிள்ளைகள் உங்களை பார்த்து என்ன வார்த்தை சொல்லணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? இன்றைக்கு நான் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன் என்றால், இப்படி நான் உங்கள் இடத்துல
பேசுகிறேன்னா நிச்சயமாக சொல்ல முடியும் என் தாய் தகப்பனுடைய ஜெபம், அவங்களுடைய முன்மாதிரியான வாழ்க்கை மாத்திரமே. இன்றைக்கு நம்முடைய சந்ததிக்கு நம்ம என்ன பாஸ் ஆன் பண்ண போகிறோம், எதை நம்ம காட்டுகிறோம்? நம்ம கணவனிடத்தில் கோபமாய் பேசுகிற, சண்டை போட்டு கொண்டு இருக்கிற, எப்பொழுதும் எங்கள் அம்மாக்கும் எங்கள் அப்பாவுக்கும் சண்டை தான். எப்போ எங்கள் அம்மா வந்து நீங்கள் சம்பாதிக்கலை, நீங்கள் அதை பண்ணலை, இதை பண்ணலை, எப்பொழுதும் இப்படி தான் பேசி கொண்டு இருப்பாங்க. எங்கள் அப்பா எப்போவுமே எங்கள் அம்மாவை மதிக்க மாட்டாங்க. இப்படி ஒரு இமேஜ் உங்கள் பிள்ளைகளுடைய இருதயத்தில், மனதில் நீங்கள் பதிக்க விரும்புகிறீங்களா? இல்லைனா எப்போவுமே எங்கள் வீட்டில் சந்தோஷம்தான் இருக்கும், எப்போவுமே நானும் என்னுடைய அம்மா போல், நானும் எங்கள் அப்பாவை போல் நான் என்னோடய ஒய்ஃபை பார்த்துக்கணும், அப்படிப்பட்ட இருதயத்தில், அவங்களுடைய இருதயத்தில் ஒரு இம்பேக்ட் நீங்கள் கொண்டு வரணும். ஹல்லேலூயா. ராகேல் அப்படி ஒரு இம்பேக்டை கொண்டு வரல. ராகேல் மறைத்து வைக்கிறாள். கணவனை மதிக்கலை, கணவனுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கல. அவருடைய கூடாரத்தில் ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை காணப்படலை. ஒரு அருமையான வசனம் இருக்கிறது. மத்தேயு 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நம்ம வாசிக்கலாமா? மத்தேயு 12:25. இயேசு அவர்களுடைய, எல்லாரும் அந்த வசனங்களை எடுத்து பாருங்க. மத்தேயு 12:25 வாசிக்கலாம். இயேசு அவர்களுடைய சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய்ப்போம், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கும் எந்த வீடும் நிலைத்திருக்க மாட்டாது. தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது என்று வேதம் ஆணித்தரமாய் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்ம வீடு எப்படி இருக்கிற, ஒற்றுமையாக இருக்கிறோமா? 4 பேர் இருந்தால் 4 பேர் 4 திசையில், 4 பேரும் பேசுகிறோமா? உட்கார்ந்து பேசுகிறது இல்லை, உட்கார்ந்து குடும்ப ஜெபமே கிடையாது, அறவே கிடையாது, சரித்திரத்திலே கிடையாது. இன்றைக்கு சில குடும்பங்கள்ல குடும்ப ஜெபமே இங்க பார்க்கிறோம். தனக்குத்தானே பிரிந்திருக்கிற வீடு. இன்றைக்கு 4 பேர் இருந்தால் 4 பேரும் சம்பாதிக்கிறதுனால யாருடைய தயவும் எனக்கு தேவையில்லை, யாரிடத்துலையும் நான் பேசி எனக்கு இது ஹெல்ப் பண்ணுங்க கேட்கறது இல்லை. நான் என் வாழ்க்கை, நான் சம்பாதிக்கிறேன், ஏன் பணம், நான் யாருக்கும் நான் அடிபணிஞ்சு போகணும்னு இல்லை. அப்படிப்பட்ட இருதயங்கள் இருக்குமானால் வேதம் சொல்லுகிறது அப்படிப்பட்ட வீடு நிலைத்திருக்காது. இன்றைக்கு நம்மளுடைய வீடு அப்படி இருக்குமானா எனக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் வீடு ஒரு சமாதானமுள்ள ஒரு கூடாரமாக இருக்கணும். ஹல்லேலூயா. பிரிந்திருக்கிற ஒருத்தருக்கு ஈகோ, ஒருத்தருக்கு ஒரு கோணத்தில் ஒவ்வொரு டைரக்ஷனில் போகிற அந்த சூழ்நிலை, இந்த காரியங்கள்லாம் நிறைய பாரம் இருக்கும். யாருக்கு தெரியுமா? தாய்மார்களுக்கு தான், மனைவிக்கு தான். என் குடும்பம் இப்படி இருக்கிறது, என்னுடைய வீடு இப்படி இருக்கிறது, என் பிள்ளைகள் தாறுமாறாக இருக்கிறாங்களே, என் கணவன் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு ஒரு வேளை நீங்கள் வேதனையோடு இருக்கலாம். நான் எப்பவுமே யோசிப்பேன், இந்த மோசே குறித்து பார்க்கும் பொழுது நம்ம வீட்டில் 4 பேர் தான், ஆனால் அந்த 4 பேருக்கு அந்த சமைச்சு 4 பேரும் சாப்பிட்டாங்களா நம்ம பார்த்து அவங்கள சமாதானமாக கொண்டு போகிறது ஒவ்வொரு நாளும் இவ்வளோ ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்குது. ஆனால் மோசே பாருங்களேன், எத்தனை லட்சமான ஒரு ஜனங்கள் இல்லையா, எவ்வளோ கோடியான பிள்ளைகள் எல்லாரையும் மேய்ச்சி கொண்டு போனார் என்றால் அவர் கர்த்தரோடு நடந்தது மாத்திரத்தினால தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம கர்த்தரோடு நடக்கும் பொழுது கர்த்தரே நமக்கு அந்த கிருபையை தருவார். ஒவ்வொருத்தரிடத்துல எப்படி பேசணும், கணவனிடத்தில் எப்படி மறு உத்தரவு கொடுக்கணும், பிள்ளைகளிடத்தில் எப்படி நடத்தணும், இப்படிப்பட்ட அறிவை நமக்கு தருகிறவர் ஆண்டவர். ஹல்லேலூயா. எனக்கு அறிவே கிடையாது, நான் படிக்காதவள், அப்படியே நம்ம சொல்லி கொண்டு உட்கார்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. நம்ம ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கு அந்த கிருபைகளை, ஞானத்தை அவர் தருவார். ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, தனக்குத்தானே பிரிந்திருக்கிற எந்த வீடும் நிலைத்திருக்காது. ஆனால் அதே மத்தேயுல ஒரு வீடு இருக்கிறது, அது நிலைத்து நின்றது. ஏன் தெரியுமா? அது கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு. 7ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், அதை வாசிங்க. மத்தேயு 7:25. பெருமழை சொரிந்தது, பெருமழம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை,
ஏனென்றால் அது கன்மணின் மேல் கட்டப்பட்ட வீடு. ஹalleluya. பெருமழை வருது, எவ்வளோ பிரச்சனைகள் வருது, அலை போல பிரச்சனைகள் மாறி, ஒரு அலை அப்படிதான் அடங்குதுன்னு சொல்லும் பொழுது அடுத்த அலை வருகிறது. ஒரு பிரச்சனை இப்போதான் சால்வ் ஆகுதுன்னு நினைக்கும் பொழுது அடுத்த பிரச்சனை. ஒரு செலவு வந்து இப்போதான் அந்த செலவெல்லாம் செய்து முடிச்சோம், ஒரு ஃப்ரீயாக இருக்கலாம்னு நினைக்கும் பொழுது அடுத்த செலவு வருகிறது. இப்படி பணம் கையில் நிற்கிறது இல்லையே, சந்தோஷம் நிலையா இல்லையே, இப்படியெல்லாம் நீங்க யோசிக்கிறீங்களா? வசனம் சொல்லுகிறது, கன்மலையின் மேல் கட்டப்பட்ட வீடு நிலைத்திருக்கும். ஹalleluya, ஹalleluya. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.